இந்த நியூஸை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க, முதலமைச்சருக்கு ஷேர் பண்ணுங்க, கல்வித்துறைக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பாரதிய ஜனதா கட்சியோட ராஜாண்ணனுக்கு இந்த நியூஸை தெரியப்படுத்தும். ஒரு பாலியல் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு 10 நாள் மீடியாவில் வருது, அது அத்தோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் கேஸ் போகுது. அது என்ன நடக்குதுங்கிறது நம்ம அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு மீடியாவில் ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. சரி, நம்ம பேராவூரணியில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நிகழ்வுனா மிக கொடூரமான ஒரு இது நடந்திருக்கு. ஒரு முக்கியமான நியூஸுங்க. இந்த நியூஸை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க, முதலமைச்சருக்கு ஷேர் பண்ணுங்க, கல்வித்துறைக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பாரதிய ஜனதா கட்சியோட ராஜாண்ணனுக்கு இந்த நியூஸை தெரியப்படுத்தணும். இதுதான் இந்த மீடியா மூலமாக நான் கொண்டு போகிற ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, சமீப காலமாக அந்த ஒரு பாலியல் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு 10 நாள் மீடியாவில் வருது, அது அத்தோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் கேஸ் போகுது. அது என்ன நடக்குதுங்கிறது நம்ம அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து ஏதோ ஒரு மீடியாவில் ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அது சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளுங்க வரை இது நடந்துக்கிட்டே இருக்குது. இது பெண்களுக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் இருக்கா அப்படிங்கிறது என்னோட கேள்விக்குறியாகவே இருக்குது. அவ்வளோதான். இதுதான் சாப்பிட்டு இது மாதிரி நம்ம பேராவூரணியில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நிகழ்வுனா மிக கொடூரமான ஒரு இது நடந்திருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு நம்ம வீட்லேயும் நடக்கும். ஏன்னா நான் என் வீட்டை வச்சு தான் நான் பேசுகிறேன். இந்த கோயம்புத்தூரை பற்றி நம்ம நிறையா பேசிகிட்டே இருக்கோம். இது மாதிரி ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, தனிமையில் இருந்தவங்க அப்படின்னு. பேராவூரணியில் இது ஒரு கட்சி சார்ந்து ஒருத்தர் எனக்கு கால் பண்ணுறாரு. பாரதிய ஜனதா கட்சியோட ஒன்றிய தலைவர் எனக்கு கால் பண்ணுறாரு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இது நடந்தது. எனக்கு கால் பண்ணி இது மாதிரி ஒரு பொண்ணை பேராவூரில் உள்ள ஒரு ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில், இது மாதிரி ஒரு பக்கத்தில் உள்ள கடையில் உள்ளவங்க தவறான ஒரு டீச் பண்ணி அவங்கள ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காங்க, இதை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு கால் பண்ணுறாரு. நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கு போனால் அவர் காலையில் 10 மணி டைம் சொல்கிறாரு. அந்த 10 மணிக்கு நாங்கள் போகிறோம். அங்கே யாருமே இல்லை. 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, யாருமே வரல. அந்த எனக்கு தொடர்பு கொண்டவருக்கு ஃபோன் அடித்தா எடுக்கலை யாருமே. அவர் ஆன்சர் பண்ணவே இல்லை. ஒரு வாரம் வரை எனக்கிட்ட தொடர்புலே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து கோச்சிக்காதீங்க, இது மாதிரி கேன்சல் ஆகிடுச்சு, அது அவங்களே பேசி முடிச்சிட்டாங்க, புரியுதுங்களா, பேசி முடிச்சிட்டாங்க, அவங்களுக்குள்ளே அதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத ஒரு பேராவூரில் நடந்துச்சுங்க. இது உண்மை சம்பவத்தை தான் வெளியில் கொண்டு வரேன். எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசலை. என்கிட்ட எல்லா ஆதாரமும் என்கிட்ட அப்படியே இருக்குது. இதை இவங்க என்ன செஞ்சாலும் எங்கே வேணாலும் போகலாம், என் மேலே கேஸ் போடலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஓகேங்களா? இது இதை பார்க்கக்கூடியங்க தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே போகட்டும். குறிப்பாக கல்வித்துறை அமைச்சர், நம்ம தமிழக முதல்வர், இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியோட இங்கே இதுக்கு போராட்டம் நடத்தணும்னு சொன்ன ராஜாண்ணன், இவங்களுக்கெல்லாம் இதை தயவு செய்து ஷேர் பண்ணி கொடுங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். எங்கே பார்த்தாலும் பாலியல். ஆனால் எனக்கு தெரிஞ்சுங்க, கோர்ட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து தான் ஒரு தீர்ப்பே கொடுக்குது. ஆனால் இங்கே நடந்த ஒரு பாலியல் சீண்டலுக்கு யாருமே, இது காவல் நிலையமாக இருக்கட்டும், பேராவூரணி காவல் நிலையமாக இருக்கட்டும், பட்டுக்கோட்டை காவல் நிலையமாக இருக்கட்டும், மகளிர் காவல் நிலையமாக இருக்கட்டும், ஆனால் இவங்களாம் போனதாக சொல்கிறாங்க. திரும்ப பேசி பஞ்சாயத்து பண்ணி கூட்டி வந்தது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என் வீட்டில் என் பிள்ளைங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ ஏன்னா நாளைக்கு எனக்கு நடக்கலாம் இல்லையா, நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் இல்லையா, அதுதான் நான் பேச வர்றது. அப்போ இங்கே இருக்க அரசியலில் உள்ளவங்க ஒவ்வொருத்தோலைங்க அப்படியே ஒரு ஓட்டுக்காக இதை மூடி மறைத்தா, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், பிற்காலங்களில் நம்ம குழந்தைங்க ரோட்டில் நடக்க முடியுமா? இதே இன்னொருத்தவங்களுக்கு நடந்து இதை இது மாதிரி மூடி மறைக்க முடியுமா? இல்லை இதை மறைச்சாங்க இல்லையா, அவங்க வீட்டில் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் அவங்க சும்மா இருப்பாங்களா? அப்போது ஒரு பாமரை மக்கள்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு பெண்களை ஒரு ஒரு சமுதாயம் நம்மளை எப்படி எந்த அளவு பின்னோக்கி தள்ளுதுங்கிறத தான் நான் பேச வந்திருக்கேன். ஒரு பாலியல் செஞ்சுட்டா அது எவ்வளோ பெரிய குற்றம், அந்த குற்றத்தை எவ்வளவு மூடி மறைச்சிருக்காங்க. அதுவும் நம்ம பேராவூரணியில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு நமக்கெல்லாம் என்ன நடக்கும்? இந்த அரசியல் எதை நோக்கி பயணிக்கிறாங்க? அது எல்லா கட்சியுமே நான் கேட்க வரேன். அப்போது பிஜேபி ஒரு முடிவு எடுத்து இல்லை இந்த குழந்தைய நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு போகிறாங்க. இதில் இன்னொன்றுங்க, எல்லா கட்சியுமே உள்ளே வந்திருக்காங்க, ஆனால் அவங்களும் ஒதுங்கிட்டாங்க. ஸோ ரொம்ப பத்திரமா இருங்க.
இங்கே நடக்கிறது அரசியலில் வந்து அவங்க வந்தால் காப்பாற்றிடுவாங்க, இவங்க வந்தால் காப்பாற்றிடுவாங்க, இல்லை அந்த கட்சி நம்மளை காப்பாற்றிடும். தயவு செய்து யாரையுமே நம்பாதீங்க. இங்கே உள்ளவங்க அத்தனை பேருமே அவங்களோட சுயநலத்துக்காக, ஓட்டு வங்கிக்காக நிறையா பிரச்சனைகள் இங்கே வந்து கமுக்கமாக அப்படியே வெளியிலே தெரியாமல் இங்கே நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அது யாருக்கு வேணாலும் மீண்டும் இது நடக்கலாம், கண்டிப்பாக நடக்கலாம். தைரியமாக ஸ்டூடியோ 49 இதை வெளியில் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் மக்களாகி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறையா பேர் கேட்பீங்க, ஏன் இதை குறிப்பிட்டு சொல்லலாம், எல்லா ஆதாரமும் இருக்குது. விரைவில் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்டவரே நேரடியாக பேசுவார். அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், அந்த கட்சியை பயணிக்கக்கூடியவங்க அத்தனை பேர்ட்டையும் பேசியிருக்கேன். நீங்கள் ஏன் இதை மறைச்சிங்க, நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணலை அப்படின்னு ஸ்டூடியோ 49 அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்கு. அதற்கான ஆன்சரும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லலை அப்படின்னு நான் இந்த மீடியா வாயிலாக சொல்ல வரல, அவங்க வாயிலே சொல்லியிருக்காங்க. எல்லா ஆதாரமும் இருக்குது. ஸோ நம்ம பெண் பிள்ளையை பெற்றவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த ஸ்கூலுக்கு அனுப்புனாலும் எங்கே போனாலும் ரொம்ப பயபத்திரமாக தனியாக விடாதீங்க. தயவு செய்து கேட்குறேன். செல்லு நம்ம பெண் குழந்தைகளுக்கு செல்லை வந்து முக்கியமாக கொடுக்காதீங்க. இதனால் நிறையா பிரச்சனைகள் வருது. நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பாதுகாக்கணும். ஸோ பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் ஒரு குறிப்பாக நான் சொல்ல வரேங்க, அந்த பெண் பிள்ளையை தொட்டவருக்கு வயசு வந்து சின்ன வயசு கிடையாது, மிகப்பெரிய வயசு. 50 வயசை தாண்டினவர் தான் இந்த செயலை செஞ்சுருக்கார். இதற்கு சப்போர்ட்டாக போன எல்லாருக்குமே இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்குங்கிறத தயவு செய்து யோசனை பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பாசு பணம் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. இதுதான் சொல்ல வரேன். பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பேராவூரணியில் மிக மோசமான நிலைமை போயிட்டுருக்கு. அது அரசியலாக இருந்தாலும் பெரிய புள்ளிகளாக இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் மிரட்டலாம் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு மிரட்டல் வரலாம். ஸோ அதை பார்த்துக்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.